ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் ஹேபிட் சேனல். இந்த சேனலில் என்ன பார்க்க போனால், இன்னைக்கு நான் சாயந்தரம் ரொம்ப நல்லா தலை குளிச்சுன்னா வந்து சாயந்தரம் நல்லா குளிச்சு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:30 நல்லா குளிச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறேன். அதுக்கு நான் கொண்டு போடுறேன். நான் இந்த கிளிப் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். ஒரே நான் தான் யூஸ் பண்ணேன், அதுவும் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணேன். தலை குளிச்சுட்டு போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் சாமி கும்பிடணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இல்லை வெனஸ்டே தான் சும்மா சாமி கும்பிடுவோம். அதனால் நான் கொண்டை போட்டுட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நல்லா இழுத்து கட்டிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன், எதை போட்டு பண்ணுவேன், ஈவினிங் வந்து எதை போட்டு பண்ணுவேன் தான் எனக்கு நான் காமிக்கிறேன். ஈவினிங் வந்து நான் டெய்லியும் இந்த ஹமாம் இது போட்டு பண்ணுவேன். இது டெய்லியும் ஃபேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிடும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நான் ஃபேஷியல் மாதிரியும் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா இதை ஃபஸ்ட்டு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து போய்ட்டு ஃபேஷியல் பண்ணுவேன். இப்போ வந்து நான் ஃபேஷியல் மாதிரி இது ஃபேஸ் பேக் மாதிரி தான் போட போகிறேன். இதை ஏன்னா இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன்னா மொத்த தண்ணியும் ஃபோனில் போட்டு ஃபோன் பிளாக் ஆகிடும். இப்போ நான் இதை ஃபேஸ் ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூஞ்சி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நல்லா ஆயிலியாக இருக்குது. மூஞ்சி நல்லா ரொம்ப எண்ணெய் பிசுரோடு இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் தலை குளிச்சிருக்கேன், அதனால் எண்ணெய் பிசுரோடு இல்லை. இப்போ இது போட்டோடனே நம்ம ஹால்ஸ் சாப்பிட்டோன்னே எப்படி இருக்கும். சாரி கைஸ், எதுக்கு நான் பாதிலே விட்டு பண்ணேன்னா எங்கள் அம்மா இது துணி எடுத்து தரதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அதனால தான் நான் போயிட்டேன். நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குள்ளே தெரியுது. இப்போ நான் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். தூங்கி நல்ல தூக்க கிழக்கமாக இருந்ததுலாம் ஃபேஸ் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:40 ஆகுது. பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சாமி கும்பிட்றதுக்கு இதே ட்ரெஸ்ஸாக போட்டுப்பேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ட்ரெஸ் நாங்கள் எங்கே எடுத்தோம்னா ஸ்ரீகுமரன் டெக்ஸில் தான் எடுத்தோம், திருவள்ளூரில். செம்ம சாஃப்ட். இது எவ்வளோ நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இதோட ரேட்டு அப்படி கெஸ் பண்ண முடியலன்னா நான் சொல்கிறேன். சரி, நான் இப்போ சொல்கிறேன். சரி, நான் 10லேருந்து 1 வரைக்கும் எடுறேன். அதுக்குள்ளே கெஸ் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரேட் என்னென்னா ஒன்லி 350 தான். இது நான் வந்து தீபாவளிக்கு எடுத்தேன். இது என்ன ஆச்சுன்னா, நான் தீபாவளி அன்றைக்கி எடுத்தது இங்கே பாருங்கள், ஓட்டையாக ஆகிடுச்சு. நெருப்பு பட்டுருச்சு, அதனால் ஓட்டையாகிடுச்சு. நான் வீட்டில் சும்மா சாமி கும்பிட்றதுக்கு அந்த மாதிரி போட்டுப்பேன், வெளில எங்கேயும் போட்டுக்க மாட்டேன். இப்போ வந்து நான் போட்டதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது ஃபேஸ். நான் போய் இப்போ மேக்கப் தான் பண்ண போகிறேன். மேக்கப் திங்ஸ்லாம் உள்ளே வந்து எங்கள் டேடியும் மம்மியும் படுத்துட்ருக்காங்க. அதனால் எங்கள் மேக்கப் திங்ஸ்லாம் நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நான் எந்த ஐட்டம் வச்சு மேக்கப் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் மேக்கப் பண்ண போகிறேன். இது வந்து இந்த பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த பவுட்ரு இருக்குது. இது பார்ட்ஸாக இருந்துருச்சு. நான் இதுதான் போட போகிறேன். நாங்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நான் வந்து எப்பவுமே கார்னியர் க்ரீம் போட்டுப்பேன். இந்த சில பேர் பெரிய பெரிய வீடியோலாம் ஏதோ ஒரு க்ரீம் பேசுகிறேன், நான் மேப் வரும்போது சொல்கிறேன்.
நான் கார்னியர் க்ரீம் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இதை வந்து நான் நார்மலாக பண்ண மாட்டேன். எல்லாத்துலேயும் புள்ளி புள்ளியாக வச்சுட்டு இப்போயே இவ்வளோ அழுக்காக இருக்குது. நான் இது 2 டேஸ்க்கு பிஃபோராக தான் நான் கழுவினேன். வீக்லி 1 டேஸ் கழுவிட்டேன் வாஷ் பண்ணுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா போட்டுக்கிறேன். வச்சு துவைச்சா மோஸ்ட் வரல. நான் இது அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டேஸ்லர் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா டேஸ்லர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். பக்கத்து நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். யாரெல்லாம் இந்த பவுடர் யூஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் லைக் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நான் பவுடர் போட்டுக்கிறேன். பவுடரும் கீழே தான் போட்டுச்சு. நல்லா போட்டுக்கிட்டேன்னா போட்ட உடனே இந்த பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சோண்டு எடுத்தாலே நிறைய வருது பவுடர். பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் வந்துட்டா. அவ்வளோ நேரம் மொபைல் தான் நோண்டிட்டு இருந்தா. வா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா ஃபஸ்ட்டு. அவள் ஃபோன் ஒன்றா நான் தூங்கிட்டேன் படுத்து. கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா டேஸ்லர் ஐலைனர் தான் போடுறேன். ஐலைனர் கிடையாது, மஸ்காரா. ஃபஸ்ட்டு அதை போடுவாங்க, க்ரீம் தானே போடுவாங்க. பார்த்தீங்கன்னா அது போட்டு முடிச்சாச்சு. நான் வந்து 3 லேயர் லிப்ஸ்டிக் கொடுப்பேன். நான் ஃபஸ்ட் லேயர் fourth layer
தெரியும் உங்களுக்கே. வந்து ஃபஸ்ட்டு இந்த பவுடர் போடணுமா, இந்த பவுடர் போடணுமா? க்ரீம் போட்டியா, ஃபவுண்டேஷன் போட்டியா? க்ரீம் போட்டல, ஃபவுண்டேஷன் போடு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல தடவிட்டு பிளட்டாக போட்டுப்பேன். அப்படி என்னோட 6th லேயர் லிப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப லைட்டாக தப்பிக்காது, கொஞ்சம் டார்க்காக போடுறதுக்காக இந்த ஹஸ்டர் போட்டோம்ல, இந்த லிப்ஸ்டிக்கு கொஞ்சம் நல்லா போட்டுக்கிறேன். வெயிட் காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டேன். தங்கச்சி கண்ணாடி தெரியலன்னு கோச்சிட்டு உட்காந்துருக்கா. லிப்ஸ்டிக் போட்டாச்சு. டைம் என்னதுன்ட்டு பின்னாடி பாருங்கள். ஃபவுண்டேஷன் போட்ட இந்த பவுடர் போடுவோம். அந்த பவுடர் இல்லை, அந்த பவுடர். லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டாக கண்ணுக்கு மை வைக்கிறேன். அடிச்சுட்டு காமிக்கிறேன். போட்டுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் கண்ணுக்கு மை வச்சிட்டேன். இப்போ அடுத்தது என்னன்னா போட்டுக்கலாம். போட்டுருக்காங்க